வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்பம் பகுதியில் சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையத்தின் செயல்பாடுகளை விவரிக்கின்றார் இந்நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் செந்தூர்குமரன் அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. செயற்கை முறையில் நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டத்தில் தடுப்பணையால் பயன்பெற்ற விருதுநகர் மாவட்டம் மகாராஜபுரம் கிராம வேளாண்மையாளர் கே ஸ்ரீராமலு தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் நீலகிரி, விழுப்புரம், சேலம் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தொடர்ந்து இன்றைய தாவரம் பகுதியில் பச்சை பயிறு. தொடர்ந்து வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் வடமேற்கு மண்டலத்திற்கான வேளாண் அறிவிக்கை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. மேற்கு மலை பகுதிகளில் மழை காலங்களில் வழிந்தோடும் நீராதாரத்தினை முறைப்படுத்தி அவற்றின் ஓடைகளின் குறுக்கே தடுப்பணை அமைத்து அதன் அருகே உள்ள வேளாண் நிலங்களுக்கு பாசன மேம்பாட்டினை மேற்கொண்டு புஞ்சை நிலத்திலும் சாகுபடி மேற்கொள்ள வேளாண்மையாளர்களுக்கு உதவிகரமாக உள்ளது இந்த தடுப்பணைகள். இதனை செம்மையாக செயல்படுத்தி வரும் விருதுநகர் மாவட்டம் மகாராஜபுரம் கிராம வேளாண்மையாளர் கே ஸ்ரீராமலு அவர்களை சந்தித்த போது ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன். இப்போ விவசாயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்துலையும் ஒரு சில நன்மைகள்னால நம்ம அதை தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது காரணம் எப்படின்னு சொல்லிச்சுன்னா, இப்போ சாதாரணமாக அந்த நீரே நமக்கு தண்ணியே கிணத்துகளில் இல்லாமல் போயிடுது. மழையும் ரொம்ப கம்மியாகிடுது. மழை கம்மியாக இருக்க நமக்கு தண்ணிக ரொம்ப கஷ்டமாயிடுது. அதனால் விவசாயமே பண்ண முடியல. இப்படி இருக்கிற நேரத்தில் இங்கே வேளாண்மை துறையிலேருந்து இப்படி தடுப்பணைகள் கட்டி கொடுக்குறோம், இப்போ கட்டி கொடுக்குறதுல நல்லா இருக்குங்கிறத கேள்விப்பட்டு போய் இங்கே வத்திராயிருப்பு பக்கம் கிருஷ்ணங்கோயிலில் இருக்கிற வேளாண்மை துறையில் போய் கேட்டதுக்கு அவங்க நல்ல பதில் சொன்னாங்க. 5 லட்சம் ரூபாய் செலவில் தடுப்பணை கட்டி கொடுத்தாங்க. அதனோட நோக்கம் என்னென்னா, இயற்கை முறையில் நீர் செறியூட்டும் திட்டம்னு சொல்லி ஒரு திட்டமாக, அந்த திட்டத்தினால செஞ்சு கொடுக்குறோம்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி எப்படின்னா, சாதாரணமாக மழை பெஞ்சு அப்பையும் தண்ணி வரும். தண்ணி வந்தால் 1 மாதம் ஆனாலும் கூட கிணத்துல தண்ணி ஏறாது. நான் விவசாயத்துக்கு 35 வருஷம் ஆகிடுச்சு. 35 வருஷத்தில் 83ல் நான் கிணறு வெட்டினேன். கிணறு வெட்டுறப்போ அப்போ நல்லா இருந்தது. தண்ணியெல்லாம் ஒரு 20 அடியிலேயே தண்ணி கிடச்சிது. 20 அடியிலேருந்து 25 அடி வெட்டினாலே போதுமான தண்ணி. இப்போ சமீபத்தில் இந்த 2012 எனக்கு இந்த தடுப்பணை கட்டி கொடுத்தாங்க. தடுப்பணை கட்டி கொடுத்ததுலேருந்தேவும் கொஞ்சம் மழை பெஞ்சாலும் தண்ணி வந்துடுது. தண்ணி வந்த உடனே கிணத்துகளில் பூரா ஏறிடுது. எனக்கு இங்கே ஒரு 5 ஏக்கரா நிலம் இருக்குது. இதை தவண்டி ஒரு கிலோமீட்டர் தள்ளி அங்கே ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்துலையுமே இப்போ இந்த தண்ணியிலேருந்து நல்லா தண்ணி ஊறுது.
அந்த கிணத்துலேயும் நல்ல வசதி, இப்போ தண்ணி வசதி அதிகமாக இருக்குது. 83ல் எந்த அளவு தண்ணி இருந்துச்சோ இப்போ அந்த அளவு தண்ணி இப்போ கட்டியிருக்கு. எனக்கு மட்டும் இல்லை, சுற்றி ஒரு 30-35 கிணறு இருக்கும். எல்லா கிணத்துக்குமே எல்லாருக்குமே நல்ல சௌகரியமாக போச்சு. நிறைய சம்சாரிங்க வந்து பக்கத்து கிணத்துக்காரங்க பூரா உங்களால் எங்களுக்கும் தண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லி என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. பெருமையாக இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் பூரா அதிகாரிங்க தான். நல்ல முறையில் இருந்து பக்கத்துலேயே இருந்து நல்ல முறையில் செஞ்சு கொடுத்தாங்க. அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை, நல்ல முறையில் இருக்குது. இப்போ சாதாரணமாக 4 அடி மணல் வேறு, ஆற்று மணலே கொண்டு வந்து எனக்கு மெத்திருச்சு. 4 அடி உயரத்தில் கட்டி கொடுத்துருக்காங்க. 4 அடி தண்ணி நின்னது. ஒரு வருஷம்தான் அந்த மாதிரி தண்ணி மட்டும் நின்றுட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக மணலை வந்து கம்ப்ளீட்டாக மேவிருச்சு. மேவி இப்போ தண்ணி அந்த எனக்கு பழைய தண்ணி வந்ததுனால பிரச்சனை இல்லாமல் இருக்குது. இப்போ இந்த கட்டடம் கட்டாமல் இருந்திருந்தால் போன வருஷமே எங்களுக்கு தென்னந்தோப்பு நிறைய அழிஞ்சிருக்கும். தண்ணி இல்லாமல் பூராமே வாட்டம் கொடுத்து நனைஞ்சு காஞ்சி போயிருக்கும். இப்போ அது கொடுக்க போய் நல்லதாக போச்சு. அது மட்டும் இல்லை, இப்போ போர்வெல் இங்கே எங்கள் ஊருக்கு மகாராஜபுரத்துக்கு தண்ணி வர்றதுக்கு ஒரு 3 போர்வெல் போட்டிருக்காங்க. அந்த போர்வெல்லையும் போன வருஷத்து வரைக்குமேவும் ஒரு வாரத்துக்கு ஒரு தண்ணி தான் வந்துக்கிட்டு இருந்தது. இப்போ வந்து 1.5 வாரம் வருது. அதாவது ஒரு நாள் விட்டு தவறுனா 2 நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது. முன்னெல்லாம் ஒரு வாரத்துக்கு ஒருக்கா தான் தண்ணி வந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த அணையினால் ரொம்ப உபயோகமாக இருக்குது. எல்லாருக்குமே நல்ல வரப்பிரசாதம் மாதிரி இது எங்களுக்கு. மேலும் விவரம் பெற வேளாண்மையாளர் கே ஸ்ரீராமுலு அவர்களை 09777784694 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். நீலகிரி மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான அறிவுரை. அடுத்த 4 நாட்களில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. ஏப்ரல் மாதத்தில் சௌச்சௌ நடவு செய்ய உள்ள விவசாயிகள் செடிக்கு செடி 6 அடியும் இடைவெளி 8 அடியும் இருக்குமாறு 45 சென்டிமீட்டர் ஆழத்தில் குழி எடுத்து கிழங்கினை நடவு செய்து செடி ஒன்றுக்கு 10 கிலோ தொழு உரம், 250 கிராம் யூரியா, 500 கிராம் சூப்பர் பாஸ்பேட் மற்றும் 500 கிராம் பொட்டாஷ் என்ற அளவில் இடவும். தேயிலையில் சிலந்தியின் தாக்குதல் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த வேப்ப எண்ணெய் அல்லது புரோபினோபாஸ் 50% ஈசி அல்லது டைகோபால் 18.5% ஈசி 2 மில்லிலிட்டர் என்ற அளவில் தெளித்து கட்டுப்படுத்தலாம். நூற்புழுவினை கட்டுப்படுத்த கேரட் சாகுபடி செய்துள்ள நிலத்தில் பயிர் சுழற்சியினை மேற்கொள்ளவும். விழுப்புரம் மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான அறிவுரை. முக்கிய பயிர்கள் கரும்பு, நெல் மற்றும் நிலக்கடலை. தற்சமயம் நிலவும் வறண்ட வானிலையின் காரணமாக காய்கறி பயிர்களில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் தாக்குதல் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த 5% வேப்பங்கொட்டை சாறு தெளிப்பதன் மூலம் வெண்டை, கத்தரி மற்றும் தக்காளியில் காணப்படும் வெள்ளையி மற்றும் தத்து பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். தோட்டக்கால் பயிர்களுக்கு மக்கிய தென்னை நார் கழிவுகளை வேர் பகுதிகளில் இடுவதன் மூலம் ஈரப்பதத்தை பாதுகாக்க இயலும். நிலக்கடலையில் புகையிலை புழுவின் தாக்குதல் உள்ளது. இதனை கட்டுப்படுத்த இமிடாக்ளோபிரிட் 17.8% எஸ்எல் 40 முதல் 50 மில்லிலிட்டர் அல்லது குயினால்பாஸ் 25% ஈசி 560 மில்லிலிட்டர் 1 ஏக்கருக்கு என்ற அளவில் தெளிக்கவும். நெல்லில் பாக்டீரியா இலைக்கருகள் நோய் தாக்குதலை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சி குளோரைடு 77 WP-னை 1.25 கிலோ 1 ஹெக்டருக்கு என்ற அளவில் தெளித்து கட்டுப்படுத்தலாம். கறவை மாடுகளின் பால் கறப்பதற்கு முன் மடியினை கழுவி பால் கறப்பதன் மூலம் கறந்த பின் உலர் தீவனம் அளிப்பதை தவிர்ப்பதன் மூலமும் மடிவீக்க நோயினை தவிர்க்க இயலும். சேலம் மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான அறிவுரை. தற்பொழுது நிலவும் வெப்பநிலையின் காரணமாக கோழி பண்ணைகளில் முட்டை உற்பத்தியும் முட்டை எடையும் குறையும் வாய்ப்புள்ளது. இதனை கட்டுப்படுத்த சரியான அளவில் தீவனத்தை கோழிகள் எடுத்துக்கொள்கின்றனவா என்பதனையும் சரியான அளவில் நீரை பருகுகின்றனவா என்பதனையும் தொடர்ந்து கண்காணிக்கவும். மேலும் குடிநீர் குழாயில் அடிக்கடி நீரை அழுத்தத்துடன் வெளியேற்றுவதன் மூலம் குழாயில் தொடர்ந்து குளிர்ந்த நீர் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. அதன் மூலம் வெப்ப அழற்சியிலிருந்து கோழிகளை பாதுகாக்க இயலும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இனி வருவது இன்றைய தாவரம் பகுதியில் பச்சை பயறு. தமிழ்நாட்டில் ஜனவரி முதல் பிப்ரவரி ஆகிய மாதங்களில் மலைப்பகுதிகளை தவிர ஏனைய மாவட்டங்களில் பச்சை பயிறு விளைவிக்கப்படுகின்றது. பயிர் மேலாண்மையில் நிலம் தயாரித்தல் முக்கிய பங்கு வகிக்கின்றது. வயலை நன்கு உழுத பின் பாத்திகள் அமைக்கவும், மண்ணின் கடினத்தன்மையை நீக்க ஹெக்டருக்கு சுண்ணாம்புக்கல் 2 டன் மற்றும் தொழு உரம் 12.5 டன் அல்லது மக்கிய தென்னை நார் கழிவு 12.5 டன் இடுவதன் மூலம் மண் வளத்தை பாதுகாத்து
கூடுதல் மகசூல் பெறலாம். விதை அளவு தனி பயிராக பயிரிட்டால் ஹெக்டருக்கு 20 கிலோவும் கலப்பு பயிராக 10 கிலோவும் தேவைப்படுகின்றது. மேலும் நெல் தரிசில் ADT 3 என்ற வகையினையும் பயன்படுத்தலாம். மேலும் விவரம் பெற agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தில் பார்த்து பயன்பெறவும். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். சோளம் இதர ரகம் திருப்பூரில் குறைந்தபட்சமாக 2300 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2500 ரூபாய்க்கும், தேனியில் 1480 ரூபாயிலிருந்து 1540 ரூபாய்க்கும், மக்காச்சோளம் இதர ரகம் பன்ருட்டியில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக 1361 ரூபாய்க்கும், பொங்கலூரில் 1350 ரூபாயிலிருந்து 1540 ரூபாய்க்கும், நெல் ஏ பொன்னி மானாமதுரையில் குறைந்தபட்சமாக 1450 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1500 ரூபாய்க்கும், சிங்கம் புணரியில் 1575 ரூபாயிலிருந்து 1610 ரூபாய்க்கும், நெல் பிபிடி பூந்தோட்டத்தில் குறைந்தபட்சமாக 1700 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1800 ரூபாய்க்கும், தியாகதுருகத்தில் 1133 ரூபாயிலிருந்து 1759 ரூபாய்க்கும், கேழ்வரகு சிவப்பு செஞ்சியில் குறைந்தபட்சமாக 1920 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2089 ரூபாய்க்கும், விருதாச்சலத்தில் 1839 ரூபாயிலிருந்து 1989 ரூபாய்க்கும், வாழைப்பூவன் சின்னமன்னூரில் குறைந்தபட்சமாக 600 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 700 ரூபாய்க்கும், தேங்காய் இதர ரகம் பாலக்கோட்டில் குறைந்தபட்சமாக 3800 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 3950 ரூபாய்க்கும், கோபால்பட்டியில் 2550 ரூபாயிலிருந்து 2850 ரூபாய்க்கும், கொண்டைக்கடலை இதர ரகம் பெதப்பம்பட்டியில் குறைந்தபட்சமாக 5400 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 5500 ரூபாய்க்கும், உளுந்து இதர ரகம் கள்ளக்குறிச்சியில் குறைந்தபட்சமாக 10439 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 11592 ரூபாய்க்கும், வந்தவாசியில் 4189 ரூபாயிலிருந்து 11769 ரூபாய்க்கும், வரகு இதர ரகம் விருதாச்சலத்தில் குறைந்தபட்சமாக 1546 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1558 ரூபாய்க்கும், மிளகாய் இதர ரகம் மணப்பாறையில் குறைந்தபட்சமாக 13300 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 13500 ரூபாய்க்கும், தென்காசியில் 4000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய்க்கும், மஞ்சள் கிழங்கு சேலத்தில் குறைந்தபட்சமாக 7740 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 9250 ரூபாய்க்கும், பெருந்துறையில் 8399 ரூபாயிலிருந்து 9289 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 56 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 56 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 19 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 55 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 30 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 18 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 12 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்களை கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை 140 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 80 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 200 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 250 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 120 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 80 ரூபாய்க்கும்,
சாமந்தி 1 கிலோ 140 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டைப்பூ 1 கிலோ 70 ரூபாய்க்கும், விரிச்சிப்பூ 1 கிலோ 60 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வடமேற்கு மண்டல மாவட்டங்களான சேலம், நாமக்கல், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 40.2 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 26.4 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 52.9%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 4.3 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 21.6%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 28.3 டிகிரி செல்சியஸாகவும், மழையளவு 0 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 430.8 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 959 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 6 ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையே காணப்படும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் பலமான காற்று தெற்கு மற்றும் தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. வேளாண்மையாளர்கள் வேளாண்மையில் புதிய தொழில்நுட்பங்களை செயல்படுத்துவதற்கும் மற்றும் அவர்கள் பிற உப தொழில்களை மேற்கொள்வதற்கும் வேளாண் ஆலோசனை பெறவும் மற்றும் பிற செய்திகளை பெறவும் மாவட்டந்தோறும் வேளாண் அறிவியல் நிலையங்கள் இந்திய வேளாண் அறிவியல் கழகத்தால் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. அவ்வகையில் சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடியில் அமைய பெற்றுள்ள வேளாண் அறிவியல் நிலையத்தின் செயல்பாடுகளை விவரிக்கின்றார் இந்நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ். செந்தூர் குமரன் அவர்கள். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தால் இயங்கி வரும் 3 வேளாண் அறிவியல் நிலையங்களில் சிவகங்கை மாவட்டத்திற்கான வேளாண் அறிவியல் நிலையம் குன்றக்குடியிலே 1996ஆம் ஆண்டு தொடங்கி இன்று வரை விவசாயிகளுடைய நலனுக்காக, விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக இனிதே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த வேளாண் அறிவியல் நிலையம் சிவகங்கை மாவட்டத்திலே குன்றக்குடி என்ற கிராமத்திலே அமையப்பெற்று சிவகங்கை மாவட்டம் முழுவதுமான விவசாயிகளுக்கு இனித பயணத்தை தொடர்ந்து விவசாயிகளுக்கு உயர் தொழில்நுட்ப பரப்புரையை செய்து வருகிறது. இந்த வேளாண் அறிவியல் நிலையமானது பல்வேறு விவசாயிகளுடைய கடைக்கோடி பாமர விவசாயிகளுக்குடைய பிரச்சனைகள் என்ன, அந்த விவசாய அணுகுமுறைகளிலே அவர்கள் எந்தெந்த தொழில்நுட்பங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றிய உயர் சிந்தனைகளை விவசாயிகளுக்கு எடுத்து செல்வதுதான் இந்த வேளாண் அறிவியல் நிலையத்துடைய முக்கியமான நோக்கமாகும். இந்த வேளாண் அறிவியல் நிலையத்திற்கு பார்த்திங்கன்னா இந்த வருஷத்துக்கான திட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்நிலை செயல் விளக்க திட்டம், வயல்வெளி சோதனை திட்டம், அப்புறம் பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கான களப்பயிற்சிகள், நிலைய பயிற்சிகள் என்று பல பயிற்சிகளை திட்டங்களை இந்த வேளாண் அறிவியல் நிலையம் சிவகங்கை மாவட்ட விவசாயிகளுக்காக செயல்படுத்தி கொண்டு வருகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த வருடம் பல நிலைகளிலே இந்த வேளாண் அறிவியல் நிலையம் பல்வேறு கருத்தரங்குகளை கூட விவசாயிகளுக்காக நடத்தி இருக்கிறது. அப்படி குறிப்பிடத்தக்க ஒரு கருத்தரங்கு என்று பார்த்தால் கால்நடைகளிலே
சினை பிடிப்பதற்கு விவசாயிகள் என்னென்ன அணுகுமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதை கருத்தங்காமை, அதாவது சினை பிடிப்பதற்கு என்னென்ன உயர் தொழில்நுட்ப வழிமுறைகள்லாம் கடைபிடிக்கணுங்கிறதுக்காக ஒரு கருத்தரங்கு வந்து சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி வட்டாரம் சாலை கிராமம் என்ற பகுதியிலே நடத்தினோம். இந்த பயிற்சியிலே கிட்டத்தட்ட 525 விவசாயிகள் இந்த மாவட்டம் முழுவதுமாக பங்கு பெற்று நிறைய பயனடைந்தாங்க. அதில் பார்த்தோம்னா விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனையே கால்நடைகளில் சினை தங்காமை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனை. அப்போ அந்த சினை தங்காமை அப்படின்னா அது சினை தங்காமையை வந்து நீக்குவதற்கு, அதை எப்படி வந்து ஹீட் பருவத்துக்கு கொண்டு வருவதற்கு, அதற்கெல்லாம் என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, தானுவாசு தாது உப்பு கலவை மூலம், அதே மாதிரி டானுவாஸ் கிராண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய டானிக்கெல்லாம் பயன்படுத்தி சினை பிடிப்பதற்கோ அந்த பால் உற்பத்தியை பெருக்குவதற்கோ என்னென்ன வழிமுறைகள் இருக்குங்கிறத அந்த கருத்தரங்களை நிறையா சொன்னோம். இது கால்நடை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வருகிற இந்த வேளாண் அறிவியல் நிலையத்தில் எல்லா தொழில்நுட்ப வல்லுநர்களும் இங்கே பணியாற்றிட்டு இருக்கிறாங்க. கால்நடையில், வேளாண்மையில், தோட்டக்கலையில், மனையியலில், மண்ணியலில், அதே மாதிரி மீன் வளத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா 5-6 வல்லுநர்கள் இங்கே பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒவ்வொருத்தருமே ஒரு பணியை வந்து மிக சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதில் கால்நடைகளில் தான் பார்த்தோம்னா இந்த மாவட்டத்தில் கடந்த ஒரு 6 வருடங்களுக்கு முன்பாக வந்து பார்த்தோம்னா பால் வளம் வந்து கொஞ்சம் குறைந்து தான் காணப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு முன்பாக 25,000 லிட்டர் அப்படிங்கிற அந்த கொள்ளளவில் இருந்து இன்றைக்கி வந்து 65,000 லிட்டர் கொள்ளளவுக்கு வந்து உயர்த்தி இருக்கிறோம். அப்படின்னா இந்த தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்பு துறையோடு இணைந்து இந்த வேளாண் அறிவியல் நிலையம் பல உயர் தொழில்நுட்பங்களை கால்நடைகளுக்கு, அதாவது ஏஐ என்று சொல்லப்படக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன், அதாவது வந்து கரு பிடிப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் அப்படிங்கிறத படித்த வேலையில்லா பட்டதாரிகளுக்கு, அதாவது 10ஆம் வகுப்பு படித்த 12ஆம் வகுப்பு படித்த அந்த கிராமப்புற இளைஞர்கள்லாம் அழைத்து வந்து அவர்களுக்கு முறைப்படியான பயிற்சிகளை கொடுத்து அவர்கள் வந்து கிராமங்களில் பூரா சென்று இந்த சினை பிடிப்பதற்கான அந்த சினைவூட்ட கருவூட்டல் முறைகளை சிறப்பாக செய்வதனுடைய விளைவு தான் இன்றைக்கி பார்த்தோம்னா 65,000 லிட்டர் வந்து இன்றைக்கி பால் வளம் உயர்ந்திருக்குது அப்படிங்கிறது நிரூபணமாகிருக்கிறது. அதில் வந்து வேளாண் அறிவியலத்துடைய பங்களிப்பு மிக மிக முக்கியம். அதே மாதிரி எந்த ஒரு விவசாயியுமே ஒரு கால்நடை பண்ணைகள் அமைக்கணுமா, ஒரு ஆட்டு பண்ணைகள் அமைக்கணுமா, அதே மாதிரி கோழி பண்ணைகள் அமைக்கணுமா, அவங்களுக்கான ஆலோசனைகள் வேணும்னா அதை நாங்கள் வந்து பயிற்சிகள் வாயிலாக கொடுக்குறோம். எப்படின்னா நிலைய பயிற்சிகள் வாயிலாக, அதாவது வந்து மாநில கோழி அபிவிருத்தி திட்டத்தின் மூலமாக அந்த திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்புத்துறை அவங்கள் வந்து தெரிவு பண்ணி சொல்லக்கூடிய பயனாளிகளை வந்து வேளாண் அறிவியல் நிலையத்துக்கு அழைத்து வந்துடுவாங்க. அவங்களுக்கு வந்து முறைப்படியான பயிற்சியை நாங்கள் கொடுத்ததுக்கப்புறம் இந்த கோழி பண்ணைகள் அமைப்பதற்கான பயிற்சிகள்லாம் பற்றி அவங்க வந்து கோழி பண்ணைகள் அமைச்சு நல்ல லாபகரமாக செஞ்சிட்ருக்குறாங்க. அதே மாதிரியே சில படித்த வேலையில்லா பட்டதாரிகள் வந்து ஆடு வளர்ப்பு நான் பண்ணணும், அதன் மூலம் நிறைய வருமானம் ஈட்டணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்கன்னா அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 மாத பயிற்சியாக ஆடு வளர்ப்பு பயிற்சியை வந்து தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்துடைய தொலைநிலை கல்வி திட்டத்தின் கீழே 1 மாத பயிற்சி அவங்களுக்கு வந்து கொடுத்து அதன் மூலம் நிறைய ஆடு வளர்ப்பு பயிற்சிகளை அவங்க எடுத்துக்கிட்டு பண்ணைகளை அமைச்சிருக்கிறாங்க. இது இந்த வேளாண் அறிவியல் நிலையத்தில் கால்நடை பராமரிப்புடைய அந்த துறையுடைய பங்களிப்பு. அதே மாதிரியே வேளாண்மையில் பார்த்தோம்னா வேளாண்மை துறையில் ஒரு உதவி பேராசிரியர் இங்கே பணியாற்றிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய பணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வேளாண் அறிவியல் நிலையத்தின் மூலமாக உயர் தொழில்நுட்பமான திருந்திய நெல் சாகுபடி, இந்த திருந்திய நெல் சாகுபடியில் என்னென்ன தொழில்நுட்பங்கள் இருக்குதோ, அதாவது வந்து நிறைய விவசாயிகள் வந்து பாரம்பரியமான அந்த நெல் நடவு முறைகளிலிருந்து மாறி நெல்லுடைய விதையுடைய அளவை குறைத்து 2 கிலோ ஒரு ஏக்கருக்கு போதுமானது அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த பரப்புரைகள்லாம் அறிவியல் பூர்வமாக பயிற்சிகள் வாயிலாக செய்யப்பட்டு அவர்கள் வந்து அந்த பாய் நாற்றாங்கால்களை முறைப்படியாக கடைபிடித்து, அதே மாதிரி அவங்களுக்கு வந்து இந்திர நடவு முறைகள்லாம் கடைபிடித்து அதன் மூலம் பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு லாபகரமான ஒரு திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பத்தை வந்து வேளாண் அறிவியல் நிலையத்தின் மூலம் பயிற்சிகள் பல கொடுத்துட்ருக்கோம். தொழில்நுட்பங்களை வந்து முறைப்படி அவங்க எடுத்து சென்றதோடைய விளைவு தான் நல்ல மகசூலை எடுப்பதற்கான வாய்ப்புகளை இந்த வேளாண் அறிவியல் நிலையம் வந்து வேளாண்மை துறையின் வாயிலாக ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது. அதே போல் தோட்டக்கலைன்னு பார்த்தோம்னா உயர் தொழில்நுட்பங்கள், அதாவது வந்து நிறைய ரகங்கள் வந்து விவசாயிகளுக்கு தெரியாத நிலையில் இருக்குது. அந்த உயர் ரகங்களை வந்து இந்த உதாரணத்துக்கு மிளகாய் பயிர் எடுத்துக்கொண்டால் மிளகாய் பயிர் வந்து இந்த மாவட்டத்தில் வந்து 2885 ஹெக்டேர் பரப்பளவில் மிளகாய் விவசாயம் வந்து மானாவாரியாகவும் இரவை பயிராகவும் வந்து சாகுபடி பண்ணிகிட்ருக்குறோம்.
அந்த வகையில் பார்த்தோம்னா நிறைய விவசாயிகளுக்கு வந்து உயர் ரகங்கள் வந்து தெரியாத ஒரு நிலை இருக்குது. அப்போ வந்து கோயம்புத்தூரிலிருந்து வெளியிடப்பட்ட CH1 அப்படிங்கிற அந்த கலப்பின ரகத்தை வந்து பயிரிட்டால் நிறையா மகசூல் கிடைக்கும். கிட்டத்தட்ட 40 டன் ஒரு ஹெக்டேருக்கு 40 டன்னிலிருந்து 50 டன் வரைக்கும் கிடைக்குங்கிற அந்த தகவலை வந்து நாங்கள் நிலைய பயிற்சிகள் வாயிலாகவும், அதே மாதிரி அந்த பவர் பாயிண்ட் சொல்லப்படக்கூடிய அந்த ஒளி மூலமாகவும் அவங்களுக்கு காண்பிக்கிற பொழுது அவர்கள் வந்து அது நல்லா கன்வின்ஸ் ஆகி அந்த மாதிரி உயர் ரகங்களை கடைபிடிப்பதற்கான வகை செய்ய இந்த நிலைய பயிற்சிகள்லாம் உதவிகரமாக இருக்குது. அந்த நிலைய பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வேளாண் அறிவியல் நிலையத்தில் வந்து 5 வல்லுநர்கள் இருந்தாலும் கூட முக்கிய பணிகளை தாங்கி இந்த 5 வல்லுநர்களோட 5 துறைகளும் வந்து செயல்பட்டு இருக்குது. அப்போ முக்கிய பணிகள்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த நிலைய பயிற்சி, கலைப்பயிற்சி சொன்னது போல் முதல்நிலை செயல் விளக்க திட்டம் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தால் வந்து முழு நிதி உதவியோடு இந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்திகிட்டு இருக்கோம் நாங்கள். இது எப்படின்னா அந்த திட்டங்கள் வந்து முதல்நிலை செயல் விளக்க திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த முதல்நிலை செயல்கள் திட்டம் பயிற்சிகள் எடுத்ததுக்கப்புறம் ஒரு விவசாயி வந்து இந்த ரகம் நல்லா இருக்குது அல்லது இந்த மாடுகளுக்கான இந்த தொழில்நுட்பம் நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சாங்கன்னா அதை வந்து முதல்ல அந்த தொழில்நுட்பத்தை பரப்புரை செய்வதற்கு வந்து அந்த தொழில்நுட்பங்கள் பல்கலைக்கழகத்திலிருந்து நாங்கள் பெறப்பட்டு அதை வந்து விவசாயிகளுக்கு இந்த மாவட்டத்திற்கு அது உகந்ததாக இருக்கிறதா, அப்படி என்றால் அந்த விவசாயிகளுக்கு வந்து ஒரு பரிச்சாத்தியமாக ஒரு 5-6 விவசாயிகளையோ 10 விவசாயிகளையோ நாங்கள் வந்து தெரிவு பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த தொழில்நுட்பத்தை நாங்கள் வந்து முதல்ல செஞ்சு காமிப்போம். உதாரணத்துக்கு ஒரு ரகம், அதாவது மிளகாயில் வந்து இந்த ரகம் கோயம்புத்தூர் கலப்பின ரகம் 1 அப்படிங்கிற ரகம்னா அந்த ரகத்தை வந்து விவசாயிகள் வயலில் நேரடியாக ஒரு 50 சென்ட்லையோ இல்லாட்டி 1 ஏக்கர் பரப்பளவிலையோ 5-6 விவசாயிகளை இணைத்து அவங்களுடைய பாரம்பரிய ரகத்தையும் ஒப்பிட்டு நாங்கள் வந்து கலப்பின ரகத்தையும் ஒப்பிட்டு நாங்கள் ட்ரையல் பண்ணிகிட்ருப்போம். அப்போ அந்த ட்ரையலுடைய விளைவு என்னென்னு பார்த்தோம்னா அவங்களுக்கே வந்து சீயிங் இஸ் பிலீவிங் சொல்கிற மாதிரி கண்கூட வந்து அவங்களுடைய வழக்கமான கலப்பின ரகங்களுக்கும் இந்த மாறுபட்ட உயர் தொழில்நுட்ப விளைவில் வந்த ரகங்களும் எவ்வாறு அந்த மகசூலை கொடுக்கின்றன, அதில் உள்ள பிரச்சனைகளை வந்து எவ்வாறு எளிதாக விவசாயிகள் வந்து தீர்க்க முடிகிறது அப்படிங்கிறத வந்து அறிவியல் பூர்வமாக வேளாண் அறிவியல் விஞ்ஞானிகள் வந்து போய் காமிக்கிறதுனால அவர்களுக்கு வந்து உயர் தொழில்நுட்பம் மூலம் வந்த ரகங்களில் வந்து நல்ல மகசூல் எடுத்ததுக்கப்புறம் இந்த ரகங்களை துறைகள் வாயிலாக, உதாரணத்துக்கு வேளாண்மை துறையோ தோட்டக்கலை துறையோ கால்நடை பராமரிப்பு துறையோ அந்த தொழில்நுட்பங்களையும் ரகங்களையும் மேலும் பரப்புரை செய்வதற்கு வந்து துறைகள் வாயிலாக வந்து பரிந்துரை செய்யப்பட்டு அவர்களுக்கு நிறையா விதைகளோ இல்லை தொழில்நுட்பங்களோ கிடைப்பதற்கு வந்து வகை செய்யப்படுகிறது. மேலும் விவரம் பெற முனைவர் எஸ். செந்தூர்குமரன் அவர்களை 094438694008 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்க. குழம்புல மசாலா அதிகமா இருக்கு. எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடுன்னு. அட நான் எப்பவோ ஒரு முறை இப்படி பண்றேன். ஆனா நீங்க வயல்ல எப்பவுமே கண்ட கிருமிநாசினிய போடுறீங்க. அப்ப அது மருமக சொல்றது சரிதான். பாரு, வயல்ல எத்தனை தேவையோ அத்தனை மருந்து தான் போடணும். நினைவுல வையுங்க, கிருமிநாசினி விஷத்தன்மை கொண்டது. டப்பாவுல எழுதப்பட்டிருக்கும் அளவுல தான் மருந்த போடணும். முதலில் பேரோமோன் ட்ராப், லைட் ட்ராப், உதவும் கிருமிகள், உயிரி கிருமிநாசினி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ரசாயன கிருமிநாசினியை பயன்படுத்த வேண்டும். தெளிப்பை காலை மாலை கையுறை, மாஸ்க் மற்றும் உடலை முழுவதும் மூடும் உடை அணிந்து செய்யுங்கள். காற்றின் திசையில் தெளிக்கும் போது பின்னால் செல்லவும். மருந்தின் டப்பா தெளிக்கும் கருவியை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கிட்டேன் என்றானே, இனிமே தப்பு பண்ண மாட்டேன். மருமக உனக்கு தண்ணி காட்டிட்டா இல்ல. 27/4/2016 புதன்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. புல்வெட்டும் இயந்திரத்தின் பயனை கூறுகிறார் விருதுநகர் மாவட்டம் ராமசாமிபுரம் வேளாண்மையாளர் ஆர். அழகர்சாமி. தொடர்ந்து வேளாண் ஆலோசனை நேரம். திருவண்ணாமலை, நாமக்கல், ஈரோடு ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவுரை. இன்றைய கால்நடை பகுதியில் காடை. வேளாண் தொழில்நுட்பத்தில் குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையத்தின் பணிகள் குறித்து விவரிக்கின்றார் இந்நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ். செந்தூர்குமரன் அவர்கள். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.